அனைவருக்கும் வணக்கங்க. இது செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ. நான் போட முடியல. லேட் ஆயிடுச்சு. இப்படியே கார்த்திகை தீபம் அது இதுன்னு வந்துருச்சு. அதனால் போட முடியல. ஜிம்முக்கு போனதுலேருந்து அப்படியே போடுறேன் கண்டினியூஸாக. அங்கே போகும்போது இது டெர்மினலில் நடப்போம் இல்லையா, அந்த நடப்புறது ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே அது பட்டன்ஸ்லாம் எப்படி எப்படி இருக்குன்றது நான் உடம்பு குறைக்கலாம் போகலங்க. சும்மா அந்த ஜிம்முக்குள்ளே போய் எப்படி இருக்குது என்னென்னு சினிமாவில் நாடகத்தில் எல்லாம் பார்த்துருப்போம். அது உள்ளே இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம சும்மா போனால் தொட விடுவாங்களா? அதில் சேர்ந்தால் தானே தொட விடுவாங்க. அதுக்காக தான் நான் சேர்ந்துருக்கேன். சும்மா போய் நம்ம தொட்டு பார்க்கணும், அதில் கொஞ்சம் வாக் பண்ணுற மாதிரி நம்மளும் வீடியோஸ் எடுக்கணும், ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் போகிறேன். வேறு ஒன்றும் நீங்கள் என்ன ஜிம்முக்கு போயிருக்க குறையவே இல்லை அப்படிலாம் கேள்வி கேட்டுறாதீங்க. அதனால் குறையிறதுக்காக நான் போகல, சும்மா சுற்றி பார்க்க போயிருக்கேன். அங்கே பட்டன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம போய் வாக் பண்ணணுன்னா அதுக்கு 1 மாதம் ஆகணும். அதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் நம்ம பாடி அதுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகி அது வார்ம் அப்லாம் பண்ணி சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அப்புறமேல இதில் ஏற்றுவாங்க. இது நம்ம எத்தனை கலோரிஸ் இந்த சைடு இருக்கிறது, இந்த சைடு ரைட் சைடு இருக்கிறது ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. நான் 15 வச்சு தான் 15 வரைக்கும் 15 செகண்ட்ஸ் ஓடுவேன். மேலே இருக்கிறது இது எத்தனை டைம் எத்தனை வச்சு போகிறோம், 3 1 2 3 இருக்கும் இல்லையா, அதில் எத்தனை வச்சு போகிறோன்றது போயிட்டு முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு நாளைக்கு டீட்டெயிலாக போடுறேன். போயிட்டு முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை வெத்திரை பூஜை பண்ணணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நாளாச்சு பண்ணி சாமியை நம்ம கவனிக்கிறதில்ல. ஜிம்முக்கு போக வர அப்படியே இருக்கும்போது பூஜை பண்ண கார்த்திகை பூஜை அதுக்கு முன்னாடி பண்ண வீடியோ கிடையாது. அது அப்புறம் தான் கார்த்திகை வந்துச்சு. அதனால் நான் வெத்திரை தீபம் போடணுன்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். சரி நம்ம ஏதோ மிஸ் ஆன மாதிரி தோணுச்சு மனசுக்கு. ஒரு சின்ன கோரிக்கை தான், ரொம்ப பெரிய கோரிக்கைலாம் இல்லை, சின்ன கோரிக்கை தான். அதனால் நான் வெற்றிலை தீபம் போடலான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் செடியிலே பூ பூக்கிறனால அரளிப்பூ தானே விசேஷமானது முருகனுக்கு. அதனால் அரளிப்பூ ரெடி பண்ணி சுற்றி வச்சுட்டு பார்க்குறதுக்கு டெக்கரேஷன் அழகாக ரோஸு அது இதெல்லாம் வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்க பூவே வைக்கிறதுனால நம்ம சின்ன இடம் இருந்தால் கூட சின்ன சின்ன செடிகள் வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான பூக்களை நல்லா நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா விலைக்கு வாங்காமல் இந்த மாதிரி நிறைய பூஜை சமயத்தில் நிறைய பூக்கும்போது மழை காலத்தில் நிறைய பூக்குதா, அப்படி இப்படி அள்ளி சுற்றி போடும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அடுத்த நாள் க்ளீன் பண்ணும்போதே அவளுக்கு கவலையாக இருக்கும், ஐயோ ஏன்டா இவ்வளோ பூவை போட்டோம் அப்படின்னு. ஆனால் பூவை போட்டு சாமி கும்பிடும்போது அவளை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக நம்மளுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு பழம் இதெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, அலங்காரம் பண்ணியிருப்போமா, பூ டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்போம், பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குமா, அப்படியே உட்காந்து மெய் மறந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு. எனக்கு எப்போ தோணுதோ அந்த மாதிரி வெற்றிலை பூஜை பண்ணணும், பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும்னு தோணுதோ அப்போ பண்ணிடுவேங்க, கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம. இப்போ நான் ஆரி ஒர்க் போடுறது, ஜிம்முக்கு போடுறது இந்த இது வேலை சரியாக இருந்ததுனால கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி ஒரு வெற்றிலை தீபம் நீங்கள் செய்யலாம் போடலாம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடலான்னு போட்டேன். இன்னொன்று நம்ம அன்றைக்கி காலையில் என்ன பண்ணேன்னா, உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் அந்த கீரை கூட்டு வச்சுட்டு ஒயிட் ரைஸ் அவ்வளோதான் பண்ணேன். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்பலாம் பண்ணல. அப்புறம் என்ன சொல்கிறது, வேறு என்னங்க சொல்ல போகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.